இன்றைய சூழ்நிலையில தமிழகத்தில் மிக மோசமான அரசாட்சி நடைபெற்று வருகிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது, போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவாகி வருகிறது, வேங்கை வயலுக்கு இன்னும் தீர்ப்பு கிடைக்கல, சொந்த கூட்டணியின் கூட்டணி கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் நெல்லை மாவட்டத்தில் கொலையுண்டார், இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கப்படல. இவை எல்லாவற்றையும் மறைப்பதற்காக ஒரு சர்வ கட்சி கூட்டம் என்று இல்லாத ஒரு பொருளை வைத்து கூட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக. அதனால் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். முதலில் உண்மையான பிரச்சனையில் முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும். இல்லாத பிரச்சனைகளை பிடித்து இழுத்து 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 அதற்கு அவர்கள் கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலாக உண்மை பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சேகர் பாபு சொல்றாரு, இந்த கூட்டணி இரும்பு கூட்டணி, உடையா கூட்டணி அப்படின்னு. அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க 4 எம்எல்ஏ இருக்கோம், 2 எம்பி இருக்கிறோம், ஆனா எங்களால ஒரு கொடி கூட ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லுக்காக அவர்களிடம் கொடியேற்ற முடியவில்லை என்று தெருக்கோடியில் பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. அதனால் இவங்க ஒரு பொய் தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ பிரச்சனை இல்லை அப்படின்றது. ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு உள்கூட்டணி பிரச்சனை, வெளியே ஆட்சியினால் பிரச்சனை, இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் ஒரு சர்வ கட்சி கூட்டம் என்ற ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல தம்பி உதயநிதி ஒன்னு சொல்றார், இந்தி திணிப்பை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்தி திணிப்பை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மறுபடியும் சொல்கிறோம், இல்லாத திணிப்பை திணிப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இவர்கள் எல்லாம் அரசாங்க பள்ளியில தான் படிச்சாங்களா? இவர்கள் குழந்தைகள் அரசாங்க பள்ளியில தான் படிக்க வைக்கப்பட்டார்களா? மறுபடியும் நான் சொல்கிறேன், அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகளை வஞ்சிக்காதீர்கள். தனியார் பள்ளிகளுக்கு அத்தனை சலுகைகளையும் கொடுத்துவிட்டு மறுபடியும் அரசாங்க பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். நீங்க எத்தனை பேர் அரசாங்க பள்ளியில குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லாத திணிப்பை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் வன்மையாக இங்கே கண்டிக்கிறேன். இல்ல, அதிகமாக தமிழ் பரீட்சைக்கு அப்பியர் ஆகாத மாணவர்கள் +2ல இருக்கிறாங்க, அது கணக்குல வந்தது இந்த வாட்டி. அதே மாதிரி தேர்வு எழுதாத மாணவர்கள், அதே மாதிரி தமிழில் தேர்வில் தோல்வி அடைந்த மாணவர்கள் தமிழகத்தில் அதிகம் இருக்கிறார்கள். இன்னும் தமிழ் முழுவதுமாக கட்டாயமாக்கப்படவில்லை எந்த பள்ளியிலுமே. ஆக இப்படி வைத்துக் கொண்டு இவர்கள், நான் கேட்கிறேன், தமிழ்னு ஸ்டாலின் சொல்றாருல, எவ்வளவு தமிழ் இலக்கியங்களுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் முழுமையான இவர்கள் அக்கறையை செலுத்தினார்கள் என்று நான் கேட்கிறேன். தமிழ் பல்கலைக்கழகம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே கேட்கிறேன். ஆக இவர்கள் தமிழகத்திற்குள்ளேயே தமிழை வளர்க்காமல் ஏதோ இருமொழி என்று ஆங்கிலத்தை வளர்த்தி கொண்டிருக்கிறார். பெருமையா பேசுறாங்க. ஆங்கிலத்தை வளர்த்தா தமிழ் அழியாதா? ஆங்கிலத்தை நாங்கள் வளர்ப்போம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி சிதம்பரம் சொல்றாரு, ஒரு மொழி கொள்கை தானே வடநாட்டில் ஐபிஎஸ் ஆகலையா, ஐஏஎஸ் ஆகலையா, பரீட்சை எழுதலையா? ஏன் நீங்க இருக்கும்போது என்ன சிதம்பரம் அன்னைக்கு ஆட்சியில இல்லாத மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிதம்பரம் தமிழகத்திற்கு ஒரு நிதியமைச்சராக இருந்து கொண்டு வந்த திட்டம் என்ன? இன்னைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது சொல்கிறார்களே. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் மத்தியில் கூட்டாட்சியில் இருக்கும் பொழுது என்ன திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார்கள்? லிஸ்ட் போட சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுநரோட செயல்பாடுல நான் கருத்து சொல்ல விரும்பலப்பா. இல்ல அது விரிவாக்கப்பட்டதற்கு மாநில அரசிடம் இன்னைக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா, பெங்களூரு ஏர்போர்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா, கம்பேர் பண்ணும்போது சென்னையில நாம எவ்வளவு பயணிகள் வருகிறார்களோ, எவ்வளவு சரக்குகள் ஏற்றப்படுகிறதோ அதற்கு இன்னும் விரிவாக்கம் தேவை.
விரிவாக்கம் தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாவற்றையுமே நம்ம குறியிட முடியாது. விரிவாக்கம் தேவை, ஆனால் அந்த இடம் மாநில அரசால் கொடுக்கப்பட்டது. அதனால அந்த இடத்திற்கான பிரச்சனைகளின் பொறுப்பு மாநில அரசு தான் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்பது. விமான சேவையெல்லாம் அதிகரித்து, எனக்கு சாதாரண மக்கள் கூட விமானத்துல தான் போய் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சீமான் அதை போய் கேளுங்க, அதை நீங்க கேளுங்க, அவர் எப்ப சேலத்துல இருந்து எப்படி வந்தாருன்னு கேளுங்க.